ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 3 ஈஸியான ரம்ஜான் டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் 2 சைடும் ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இப்படி லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக கரெக்டாக இந்த 1 சென்டிமீட்டருக்கும் நடுவில் மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கட்டர் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பேப்பரை 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் கரெக்டாக நம்ம மேலே அந்த ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இப்படி திருப்பி கரெக்டாக இதோடைய மேலே இப்படி ஒட்ட போகிறோம். அதே மாதிரி கீழேயும். ஸோ க்ளூ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் திரும்ப அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட் கூட இப்படி அட்டாச் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த எண்டை இது கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது அடுத்ததாக இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக இதோட 2 எண்ட்லையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதே இந்த மாதிரி இதுக்கு உள்பக்கமாக ஒட்டிக்கலாம், ஹேண்டில் மாதிரி. அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். இப்போது இதை இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டுக்கோங்க இந்த பக்கம். இப்போ இந்த சாட்டன் ரிப்பனில் க்ளூ அப்ளை பண்ணி இதை எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஒன்றா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டுருக்கணும், ஸ்டார்டிங்கில் விட்ட மாதிரி. இப்போது இதில் செல்லோ டேப் ஒட்டி நம்ம வாலில் ஒட்டிக்கலாம். ஸோ வாலில் இல்லை டோரில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன்க்கு இந்த மாதிரி 4 பீஸ் ஆஃப் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே இந்த சைடில் ஒட்டணும். அதே மாதிரி இன்னொரு பீஸை இந்த சைடில் ஒட்டிக்கலாம். இதை இப்போ அப்படியே திருப்பி வச்சிடலாம். இப்போ இந்த 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பீஸை இதுக்கு மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன் வச்சுட்டு இதுக்கு மேலே 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடலாம். இப்போ அடுத்து வரும்போது திரும்ப கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணணும், இன்னொரு பீஸ் ஒட்டணும். ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி மாற்றி இப்போது சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணணும், இன்னொரு பீஸ் ஒட்டணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம் மாற்றி ஃபுல்லாக நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இப்போது 2 எண்டில் இருந்தும் நம்ம இதை இப்படி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான். இந்த டெக்கரேஷன் ஐடியா ரொம்ப ஈஸி. ஸோ இதுவும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பீசஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக ஒரு 13 to 14 தான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 20, 25 பண்ணிங்கன்னா இன்னும் லென்த்தியாக இது வரும். இதை வாலில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டோ இல்லை சாட்டன் ரிப்பனோ எடுத்து இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒன்குள்ளே மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி பின்னாடி பக்கமும் எண்ட்லேயும் நம்ம ஒரு சாட்டன் ரிப்பன் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே வாலில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம்.
இப்போது தேர்ட் ஒன்க்கு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ A4 சைஸ் பேப்பரில் பாதி எடுத்திருக்கேன். இப்போது இதில் சர்க்கிளாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. பிளேட் இல்லைனா சர்க்கிள், அப்புறம் சர்க்கிள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி திரும்ப ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக இந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இதை வந்து டெம்ப்ளேட்டாக வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரி நீங்கள் அந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை 2ஆக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் இப்படி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ட்ராயிங். மாஸ்க் மாதிரி, ஸோ மாஸ்கோடைய பாதி சைடை மட்டும் ட்ரா பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால இது கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் சைஸ் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ரெண்டுமே சேம் கலர்லேயும் பண்ணலாம், இல்லை வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஈவன் ஒயிட் பேப்பரில் கூட பண்ணலாம். இப்போ சுற்றி இருக்கிறத கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டாரையும் கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுடுங்க சிசர் வச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போது கிடச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ பீசஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுவும் நான் 5 வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 3 ஒட்டுறோம். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாஸ்க் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஈக்குவலாக ஸ்பேஸ் விட்டு விட்டு நம்ம மாற்றி மாற்றி ஒட்டிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த டெக்கரேஷன் ஐடியாவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரம்ஜான் டெக்கரேஷன் ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.